இல்லையா? கர்த்தராகிய இயேசு நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறக்கு ஒப்பாக்கி விடுவாய். இங்க பார்க்கிறோம் புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரம். அப்ப கூர்மைனா என்ன? கூர்மை நான் தமிழ்ல சொல்றேன். கூர்மைன்னு என்ன? சார்பா? சார்பு தான் சொல்றோம்ல. அவனுக்கு கூர்மையான பார்வை அப்படின்னு என்ன? எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் கரெக்டா இவங்க தான் இன்னார் தான் கண்டுபிடிச்சிருவான். ஆமென். இல்லையா? இந்த சப்பாத்தி கல்லி முள்ளு பார்த்துக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? பயங்கர சார்பா இருக்கும். அது மட்டும் பட்டுச்சுன்னா 2 வாரத்துக்கு வலி பயங்கரமா இருக்கும். அவ்வளவு சார்பா இருக்கும் சப்பாத்தி கல்லி. அப்போ ரொம்ப கூர்மை, பயங்கரமான கூர்மை, கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். இல்லையா? இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை கூர்மையான இயந்திரமாக்குகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கூர்மையான இயந்திரம். கர்த்தர் உங்களோட பேசிக்கிறார். கூர்மையான இயந்திரம். உங்களை எதிலெல்லாம் கூர்மையாக்க விரும்புகிறார், ஏன் உங்களை கூர்மையாக்குகிறார் என்ற காரியங்களை பார்க்கலாம். 6 காரியம் இருக்கிறது. இந்த 6 காரியத்துல முதலாவது காரியம், கர்த்தர் நம்ம எதுல கூர்மையா இருக்கிறார். ஏற்கனவே பார்த்தா கூர்மை எப்படி இருக்கும்? ரொம்ப சார்பா இருக்குமா? ஊசி எப்படி இருக்கும்? இருக்கும். அந்த மாதிரி கர்த்தர் நம்மள அந்த 6 காரியத்துல கூர்மையாக்க விரும்புகிறார். இல்லையா? இந்த 6 காரியத்துல மட்டும் கூர்மையாக்கினா கர்த்தர் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிருவார். ஆமென். முதலாவது காரியம், கர்த்தர் நம்மை ஜெபத்திலே கூர்மையாக்க விரும்புகிறார். அது எங்களுக்கு எப்பவுமே தெரியுங்க. ஜெபம் தானே, நான் எப்போது ஜெபம் பண்ணுவோமாச்சு. அப்படி இல்லை. நம்ம ஜெபம் பண்ணியிருந்தா இருக்கிற நிலைமையே வேற. கர்த்தர் நம்மளை முதலாவது ஜெபத்துல கூர்மையாக்க விரும்புகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் அவனுடைய 10வது வசனம். இது எனக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதானே. தானியேல் என்ன பண்ணா? 3 வேளை ஜெபம் பண்ணா. எனக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்படியா? பாருங்க, இதுல பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது என்று போட்டிருக்கிறது. எதற்காக பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. பாருங்க, ஏன் பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னா இதுதான் காரணம். ராஜாவை தவிர வேற யாரையும் கூடாது. கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் பாருங்க, முன் செய்தது போலவே தினமும் என்ன முழங்கால் படியிட்டு பலகணிகளை திறந்து இயேசு மேல கரைகளை விரித்து ஜெபம் கொண்டிருந்தான்.
நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? சிங்க குகையா? அது 30 நாளைக்கா? நாங்க 30 வருஷம் கூட என்ன பண்றோம்? சோமனா இருந்துக்கிறோங்க. அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாத இருக்கும் போதே நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கிறது? இங்க தானியேல் பாருங்க, ஜெபத்துல கூர்மையா இருந்ததுனால எப்படி இருக்கிறான்? ஷார்ப்பா. நான் உங்களை பேச வரேன். ஷார்ப்பா இருந்ததுனால அவன் இந்த கையெழுத்து பட்டது என்று அறிந்தும் அதை பத்தி பொறுப்படாம என்ன பண்ணான்? தான் செய்த வந்த வழக்கத்தின்படியே 3 வேளையும் அவன் ஜெபம் செய்தான். இல்லையா? அவன் ஜெபம் செய்தான். அப்ப அவனோட ஜெபம் எப்படி இருந்தது? அவனோட ஜெபம் எப்படி இருந்தது? கூர்மை. நம்ம என்ன இருப்போம் சொல்லுங்களேன்? ஒவ்வொரு இந்த மாதிரி வருது, 30 நாளைக்கு யாரும் ஆலயத்துக்கு போகக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது, வேத பக்கத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி அந்த மாதிரி 30 நாளைக்கு நீங்க ஆலயத்துக்கு போயோ வேத பக்கத்தை நீங்க படிச்சு அப்படி இருந்தீங்கன்னா இதே மாதிரி சிங்க வகையில போட்டோன்னு என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே வாரம் வந்தா வேத பக்கம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த வாரம் கொண்டு போட்டோம்னா அடுத்த வாரம் தட்டி தூசி எங்களுக்கு தெரிய முடியாது. இந்த மாதிரி காரியம் வந்ததுன்னா வீரர்களை போட்டு கூட்டி வச்சிடும். இப்ப நடக்கும். அங்க பாருங்க, சிங்க குகை உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு, 2வது பத்திரத்துல கைது வச்சாச்சு, அதுவும் தெரிஞ்சு தானியேல் எவ்வளவு தைரியமா கொஞ்சம் பண்ணியிருப்பான். அப்போ அவன் ஜெபத்துல எவ்வளவு கூர்மையா இருந்திருப்பான், எவ்வளவு ஆழமா இருந்திருப்பான். அவன் 2 காரியம் பண்றான். ஒண்ணு, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். இன்னொன்னு, நான் அவனுக்கு பயப்பட மாட்டேன். 2 காரியம். ஒண்ணு, யாருக்கு பயப்படுறான்? நம்ம ராஜாதி ராஜா சிங்காசனத்துல வீட்டிருக்கிற பரலோக ராஜாவுக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லி தைரியமா ஜெபம்னா, இன்னொரு ராஜாதி ராஜா தரியு ராஜாவுக்கு நான் பயப்பட மாட்டேன். 2 ராஜா தான். நம்ம ராஜா யூத சிங்க ராஜா, அவருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி தைரியமா ஜெபம் பண்ண. இந்த ராஜா யாரு? ராஜா உண்டாக்குனவர் ராஜா. இந்த ராஜா உண்டாக்குற ராஜாவுக்கு நான் பயப்படுவேன்னா, இந்த ராஜாவுக்கு நான் பயப்படுவேன்னா அப்படின்னு கேள்வி. அவன் ஜெபத்துல கூர்மையா இருந்ததுனாலதான் தைரியமா போய் என்ன பண்ணா? அவன் ஜெபம் பண்ணான். ஜெபம், நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? கூர்மையா இருக்கா? நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்துல எப்படி இருக்கிறோம்? நம்முடைய எந்திரம் எப்படி இருக்கிறது? இவன் தானியேலுக்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரம். அவன் ஜெபத்துல கூர்மை எந்திரம் இருந்ததுனாலதான் அவனால ஜெபிக்க முடிஞ்சது தைரியமா. நம்முடைய எந்திரம் எப்படி இருக்கு? கூர்மையா இருக்கா நம்ம எந்திரம்? நம்ம எந்திரம் எப்படி இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஷார்ப்புக்கு ஆப்போசிட் என்ன? மழுங்கி. நம்ம ஜெபம் மழுங்கி மழுங்கி போனாலதான் இப்படி வந்துட்டு இருக்கு. பாருங்க, ஜெபிக்கும் போது கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கும் போது கூர்மையா ஷார்ப்பா உட்காந்து ஜெபிச்சா மட்டும்தான் எந்த காரியம் பத்திர கைக்கு வந்தாலும் நாம அதெல்லாம் பார்க்கவும் மாட்டோம். நம்ம என்ன பண்றது இல்ல, மழுங்கி போய் ஜெபம் பண்றதுனால தான் ஏதோ ஒரு பத்திரத்துல எந்த பத்திரத்தை வந்தாலும் சரி, ஐயோ பத்திரம் வருது என்ன பண்றோம்? ஜெபம் பண்றதே கிடையாது, விட்டு போகிறோம். இல்லையா? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க போதும். பாருங்க, இரும்பு ஆயுதம் எப்படி இருக்கணும்? மழுங்காதபடி அது தீட்டிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணும்? ஒரு கோடாலி என்ன பண்றோம்? மரத்தை வெட்டுறதுக்கு அந்த கோடாலி எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும், நல்ல கூர்மையில ஆயுதமா இருக்கணும். அப்போதான் அந்த கோடாலியை வெட்டும் போது என்ன ஆகும்? ஈஸியா வெட்டும். 2வது நமக்கு ரொம்ப ஸ்லோமா இருக்கும். அது மொன்னையா மழுங்களா இருந்ததுன்னா நாம என்ன பண்ணணும்? அதிகமா பலத்தை கொடுத்து நல்லா ஓங்கி ஓங்கி வெட்டணும். 1/2 மணி நேரம் வெட்ட வேண்டிய மரத்தை 5 மணி நேரம் ஆகும் வெட்டுறதுக்கு. அப்போ நம்முடைய அதிக பலத்தை பிரயோகப்படும். இப்படிதான் நம்ம ஜெபத்துல கூர்மை இல்லைன்னா அதிக பலத்தை நம்ம கொடுக்க வேண்டியதா வரும். என்ன ஆகும்? சோர்ந்து போயிருவோம். ஜெபம் மணி பார்த்தேன், ஒரு பதிலும் வரலையே.
நம்ம ஜெபம் 2 அடிக்கு மேலேயே போறது கிடையாது. பரலோகத்துல எப்படி போவோம்? கூரை பிச்சுட்டு மேலேயே போறது கிடையாது. பரலோகத்துக்கு வரைக்கும் போவோம். ஜெபம் அதிக பலன் கொடுக்கணும். சோர்ந்து போயிடுவோம் ஜெபத்துல. இனி ஜெபிச்சு என்ன ஆக போகுது? 8 வருஷமா ஜெபிக்கிறோம், நம்ம கூர்மையா ஜெபிக்கிறோமா? அதுதான் கேள்வி. நம்ம மழுங்கி ஜெபிக்கிறதுனாலதான் பதில் வர்றதில்ல. ஆனா கூர்மையா ஜெபிக்கும் போது பதில் கர்த்தர் கொடுக்கிறார். இல்லையா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். போதும். இங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அறம். அறம் பார்த்துக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? எவ்வளவு வருஷம் இருக்கும்? அது ரொம்ப அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுதான் அறம் இருக்கும். இந்த அறத்தை வச்சுதான் இன்னொன்று எல்லாத்தையும் அந்த முள்ளா இருக்கிறது போல என்ன பண்ணுவாங்க? உரசி பாயிண்ட் பண்ணுவாங்க, கூர்மையா இருக்குங்க. நம்ம இப்படிதான் அடிக்கடி என்ன பண்றோம்? அறத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சமா ஜெபம் பண்றோம். ஒரு வாரம் போல ஜெபம் பண்றது இல்ல. அப்ப என்ன பண்றது? ஐயோ, ஒரு வாரம் போல ஜெபம் போல நினைவுக்கு அறத்தை எடுத்து கொஞ்சமா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான், அறத்தை தூக்கி போட வேண்டியது. இங்க அப்படி இல்ல. இங்க தீட்டுப்படணும். ஆயுதங்கள், முக்குறுகள் எல்லாம் உள்ள ஆயுதங்களே என்ன நம்ம நல்லா தீட்டணும், ஷார்ப்பா தீட்டணும். அதுக்கு ஆரம்பம்லாம் தேவைப்படாது. அதுல கொஞ்சம் நம்முடைய ஜெபம் கூர்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இல்லையா? நீங்க வாரம் டெய்லி அறத்தை வச்சு கூர்மையா இருக்கிறீங்க. கர்த்தர் பார்த்தார், இந்த வேலையில ஆகாதுன்னு என்று சொல்லி உங்கள் ஜெபத்தை கூர்மையாக்க விரும்புகிறார். இல்லையா? கூர்மையாக்க விரும்புகிறார். அப்போ இந்த ஜானியில் பாருங்க, கூர்மையான பற்றோட எந்திரமாக அவனுடைய ஜெபம் இருந்ததுனால எந்த பத்திரம் வந்தாலும் அவன் பார்க்கல. நம்மளோட வாழ்க்கையிலும் ஜெபம் இருக்கிறதா அந்த கூர்மை இருந்துன்னா பத்திரம் கை போய் எந்த பிரச்சனை, எந்த போட்ட வந்தாலும் அந்த பிரச்சனையே பார்க்காம கூர்மையாக இருந்து தேவ சமூகத்துல ஜெபிக்க முடியும். இல்லையா? ஜெபிக்க முடியும். இப்ப சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில எந்த பத்திரம் கையில் வைக்கப்பட்டது? ஜெபிக்க கூடாதபடி ஜெபத்துல மழுங்கி போகிறதான பத்திரத்துல கைப்பட்ட காரியம் எது? எல்லாத்துக்கும் தெரியும். ஜெபிக்க கூடாதபடி நம்மளை மழுங்க வைக்கிறதான காரியம் முதல்ல சொல்ற செல்போன் தான். இல்லையா? செல்போன் தான். அந்த செல்போன் மிகவும் கூர்மையா இருக்கிறது. இங்க கட்ட சொல்லுகிறதா, இங்க ஜெபத்துல நீங்க கூர்மையா இருக்குன்னா, ஆனா நம்ம இடத்துல என்ன இருக்குது? கூர்மை. செல்போன் கூர்மை பயங்கர சார்பா இருக்குது. அதை நம்மளை குத்த நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்துல மழுங்கி போய் கொண்டே இருக்கிறோம். ஏன் செல்போன் ஆதாரமா சொல்றோம்னா, ஜெபிக்கும் போது பக்கத்துல என்ன இருக்குது? பைபிள் இருக்குதோ இல்லையோ, செல்போன் பக்கத்துல இருக்கு. உடனே என்ன பண்றோம்? சைலண்ட்ல போடுறோம். இல்லைன்னா அப்படியே விட்டுறோம். சைலண்ட்ல போடும்போது சத்தம் வர்றதில்லை. ஆனா யாரு போன் பண்றேன்னு பாக்குறது ஒண்ணு. சைலண்ட்ல இல்லைன்னா சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வெளியே போயிட வேண்டியது. இந்த 2 காரியம் இருக்கிறதுனால அது சார்பா இருக்குது. நமக்கு அது சார்பா நம்ம என்ன பண்ணுது? குத்துகிறது. நம்ம ஜெபத்துல என்ன பண்றோம்? மழுங்கி போறோம். நாம சார்பா இருந்தோம்னா அதே என்ன பண்ணலாம்? தூக்கி வச்சிடலாம். அதனால ஜெபிக்கும் போது செல்ல சைலண்ட் போட்டாலும் சரி, இங்க போனாலும் சரி, உங்களை விட்டு தூரம் கொண்டே போட்டுருங்க. சைலண்ட்ல போட்டு பக்கமா இருந்தோம்மா நம்ம பாட்டு இருப்பான், யாராவது கூப்பிடுவாங்களா, தெரிஞ்சு கூப்பிடுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களா, அதை பார்ப்போம். சைலண்ட் போட்டு சமைகளை கொண்டு தூக்கி போட்டுருங்க. உங்க பக்கத்துல பாட்டு புக்கு தவிர, பைபிள் தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நீங்க இருக்கும்போதுதான் உங்களுடைய ஜெபம் கூர்மையாகப்படும். உங்கள் ஜெபம் கூர்மையாகும். உங்களுடைய ஜெபத்தை கூர்மையாக்காத தடுக்கிறது காரணம் என்னன்னா செல்போன் தான். 2வது உங்களோட மைண்ட், சிந்தை. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். அப்ப மைண்ட் எப்படி இருக்கணும்? ஜெப சிந்தனையில் இருக்கணும்.
உடம்பு எல்லாம் ஜெபத்துல உட்காந்துட்டு மைண்ட் ஊரம் எங்க இருந்ததுன்னா மழுங்கி போயிருவோம். மழுங்கி போய்வோம். ஜெபம் இருதயத்திலிருந்து வர வேண்டும். ஆனா என்ன பண்றது? ஜெபம் வாயிலிருந்து வருது. ஏதோ ஜெபம் பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த டைம் ஆனா ஒரு ஏதோ சடங்காச்சாரமா ஜெபம் பண்ண ஆகும் அப்படின்னு போய் ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன வருது? வாயில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லிஸ்ட் தான் வருது. ஆண்டவர் எனக்கு இது, எனக்கு இது, எனக்கு இது, ஆண்டவர் லிஸ்ட் தான் போட்டிருக்கிறோம். லிஸ்ட் தான் போடுறோமே தவிர ஜெபிக்கிறது இல்லை, தேவனோட பேசுறது இல்லை. அதனால என்ன ஆகுது? நம்மளோட வாழ்க்கையில ஜெபம் என்கிறதான கூர்மை இழந்து 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 மழுங்கி போகிறது. ஒரு மண்வண்டி வச்சுட்டு வெட்ட முடியுமா? கொத்த முடியுமா? புல்லு கொத்தவே முடியாது. நீங்க என்ன போட்டு வெட்டினாலும் சரி அப்படிதான் இருக்கும். அதே சார்பா இருக்கிற நல்ல கூர்மையா இருக்கிற மண்வெட்டி வெட்டி பாருங்க, நம்ம காலையே என்ன ஆகும்? விரல வெட்டிடும். அவ்வளவு சார்பா இருக்கும். ஆனா வேக போடுறது மண்வெட்டிகள் கடப்பா எல்லாம் எப்படி என்ன பண்ணுங்க? நல்லா தீட்டி வைங்க. நம்மளோட ஜெப வாழ்க்கையில் நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கிறது? கூர்மையா இருக்கிறதா இல்ல மழுங்கி அப்படியே ஒண்ணுமெல்லாம் மொன்னையா இருக்கிறதா? தூய தமிழ்ல மொன்னையாக இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? இந்த நாள்ல கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு வருகிறது, கூர்மையான உங்களை நான் எண்ணமாக்குறேன். அந்த கூர்மை என்னவென்றால், முதலாவது கர்த்தர் ஜெபத்துல உங்களை கூர்மையாக்க விரும்புகிறார். இல்லையா? ஜெபத்துல உங்களை கூர்மையாக்க விரும்புகிறார். இதற்காக முதலாவது ஜெபத்துல உங்களை கூர்மையாக்க அவர் விரும்புகிறார். அதுக்கு காரணம் என்ன? ஆமென். இதற்காக உங்களை கூர்மையாக்க விரும்புகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் அவருடைய 24வது வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். பாருங்க, இங்க யாரு போய் கேக்குறான்? ஆரியோன்னு போய் கேக்குறான். எல்லா நாளிலும் அழிக்க வேண்டாம், என்னை கொண்டு போய் ஆவிட்ட கொண்டு போய் விடு. இதுக்கு எதனால தானியேல் அப்படி சொன்னா அப்படின்னா, ராஜா ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அந்த சொப்பனத்தை அர்த்தம் ஒருவராலும் சொல்ல முடியாதா இருந்தது. ஒரு சொப்பனம் சொன்னா தானே அது அர்த்தம் சொல்ல முடியும். ஒரு கனவு கொண்டோம், ஒரு சொப்பனம் கண்டோம், என்ன சொல்லுவான்? இது சொன்னாதானே இந்த அர்த்தத்தை இப்படி நம்ம எதை யூகிக்க முடியும். ஆனா இங்க ராஜா சொப்பனம் சொல்லவே இல்லை. நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இந்த ரெண்டும் இது எப்படி முடியும் ராஜாவே? இல்ல, நீ சொல்லித்தாகணும். ஏற்பட்ட ஞானிகள், சாஸ்திரிகள், மந்திரம் எல்லாமே இருக்கிறாங்க. யாருனாலும் அது என்ன பண்ணுது? சொல்ல முடியாமல் இருந்தது. யாருனாலையும் சொல்ல முடியாமல் இருந்தது. பாருங்க, தானியேல் அவ ஜெபத்துல கூர்மையா இருந்தபடினால என் ஜனங்கள் ஞானிகள் அவங்களே என்ன பண்றாங்க? அழிந்து போயிடுவாங்க. அவனோட சேர்ந்து யார்? இவனு ஞானிகளுக்கு தயமா இருக்கிறான், இவனு அழிந்து போயிடும் என்று சொல்லி கர்த்தரோட சமூகத்துல இரக்கம் கட்டுறதுக்காக அவன் ஜெபம் பண்ணான். அவன் ஜெபத்துல கூர்மையா இருந்தபடினால தேவ சமூகத்தை இரக்கம் கட்டுறதுக்காக அவன் ஜெபத்துல அவன் இருந்தான். இல்லையா? அப்போ தேசமும் ஜனங்களும் அழிந்து ஆத்மாக்களுக்காக ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களை ஜெபத்துல கூர்மையாக்க விரும்புகிறார். இல்லையா? என்னுடைய தேசம், என் ஜனம், என் குடும்பம், என் உறவுகளை இவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அழிந்து போகணுமா? குடும்பம், தேசம், என் ஜனங்கள், உற்ற உறவுகள் எல்லாம் அழிந்து போகணுமா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஜெபத்துல நீங்க கூர்மையா இருந்தா மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற முடியும். நீங்க ஜெபத்துல கூர்மை இல்லை, நாமளே மொன்னையா இருக்கிறோம், நம்மளே என்ன பண்ண முடியல, இயந்திரிக்க முடியல. நாம எப்படி மற்றவங்களை போய் எழுப்பிட முடியும்? நம்ம நல்லா நடந்தாதான் மற்றவங்க போய் என்ன பண்ண முடியும்? தூக்கிவிட முடியும். ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும்? கூர்மையா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏன் ஜெபத்தை கூர்மையா விரும்புறேன்னா, இதற்காக உன் குடும்பத்துக்காக, உன் உற்றவர்களுக்காக, உன் தேச ஜன ஆத்மாக்கள் அழிந்து போகாதபடிக்கு நீ ஜெபத்திலே கூர்மையா இருக்க விரும்புகிறார். இல்லையா? 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம்.
பாருங்க, இங்க யார் சொல்றது? யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாருங்க. அது ரைட்டு. யார் சொல்றது? ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ராஜா வந்து அந்த தீர்க்கதரிசியில போய் இப்படி எல்லாம் காரியம் இருக்குது என்ன என்று கேட்டுக்கொண்டு வான் என்று சொல்லி, என் ஜனத்துக்காகவும் தேசத்துக்காகவும் நீ போய் கர்த்தருடைய சமூகத்துல கேளு என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியாக அந்த பெருஸ்திகள் மூலமாக சொல்லுகிறார், நீ இதற்காக நீ என்ன பண்ண, அழுது வசங்களை கிழித்து நீ என்ன பண்ண, இன்னும் விண்ணப்பத்தை நீ கொண்டு வந்திலே அதனை கேட்டேன் என்கிறார். ஏன் ராஜா தன் தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் வசத்தை கிழித்துக் கொண்டு என்றால், ஆலய பராமரிக்கும் போது அங்க நியாயபரமான புஸ்தகம் கிடைக்கிறது. ஆமா, நியாயபரமான புஸ்தகம் கிடைக்கிறது. அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது அப்படியே எழுதப்பட்டிருக்கிற காரியம், நான் இந்த தேசத்துக்கு பொல்லாப்ப கொண்டு வருவேன், தேசத்தை அழிப்பேன், தேசத்தை பாழாக்குவேன் என்று கர்த்தர் அங்க சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அது அந்த தேசத்துல ராஜா கேட்டு, ஐயோ என் தேசத்துக்கு இப்படிப்பட்ட காரியம் வருமோ என்று சொல்லி அழுது புலம்பி கதறி வசத்தை கிழித்து கர்த்தரத்துல விண்ணப்பத்தை கேட்டான். கர்த்தரத்துல விண்ணப்பம் செய்தான். செய்து மட்டும் இல்ல, எல்லா இலக்கிய எல்லாவற்றையும் அழித்து கொண்டு நீ தீர்க்கதரிசிக்கு போய் என்ன பண்ண, எனக்காக கர்த்தரத்துல கேள் என்று சொல்லும் போதுதான் அங்க தீர்க்கதரிசி ஸ்திரீ சொல்லுகிறாள், நான் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ தேசத்துக்காக ஜனங்களுக்காக நீ என்ன ஜெபம் பண்ண இல்ல, வஸ்திரத்தை கிழித்து கொண்டே இல்ல, அதற்கான விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டது. இல்லையா? தொடர்ந்து 20 வசனம் வாசிங்களே. ஆகையால் பாருங்க, ராஜா பயந்துட்டு இருந்தான். அனுப்புன அவங்க இடத்துல தீர்க்கதரிசி ஸ்திரீ சொல்கிறார், கர்த்தர் இந்த ஸ்தலத்தை நான் அழிக்க மாட்டேன், பொல்லாப்பு வரவிட மாட்டேன். பாருங்க, அந்த ராஜா ஜெபத்துல கூர்மையா இருந்ததுனால தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது அந்த ராஜாவுக்கும் ஒரு நல்ல காரியம், தேச ஜனங்களுக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்தது. இது கேட்டுட்டு இந்த ராஜா அப்படி விட்டுருந்தா என்ன இருக்கும்? ராஜாவுக்கும் பொல்லாப்பு, தேசத்துக்கும் பொல்லாப்பு, ஜனங்களுக்கும் பொல்லாப்பு. அப்ப ஒருவன் ஜெபத்துல கூர்மையா இருக்கும் போது தன் குடும்பத்தையும் தேசத்தையும் ஜனங்களையும் ஜெபத்துல கூர்மையா இருக்கும் போது அந்த அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும். பாருங்க, பேதுரு என்ன பண்ணாங்க, சிறைச்சாலைக்கு கூட்டி கொண்டு போயிட்டு அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். பேதுருவை தூதர்களை அனுப்பி வெளியே கொண்டு வந்தாங்க. நேரம் எங்க போனான்? அந்த இடத்துக்கே போனான். அவர்களுக்கு போட்டப்படி இருக்குது, இன்னும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வெளியில விடுதலையாகி வந்த போதிலும் அங்க ஜெபசத்தை என்ன ஆயிட்டு இருக்குது? ரோதை போய் கதவு கேட்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருவருக்காக விடுதலைக்காக, ஆத்மாவின் விடுதலைக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்ய முடியும். ஆனா அந்த ஜெபம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்க வேண்டும். அதனாலதான் முதலாவது கர்த்தர் ஜெபத்திலே கூர்மையாக்க விரும்புகிறார். நம்ம ஜெபத்துல கூர்மையெல்லாம் மழுங்கி போயிருந்தா கூட நம்ம குடும்பத்தில் யாரையுமே என்ன பண்ண முடியாது, ரட்சிப்புக்கு எதுவும் நடத்த முடியாது. அழிந்து போய் ஆத்மா கண்களை பார்க்க முடியும் மற்றவங்க மாதிரி. ஆனா அவளுக்காக நம்ம கூர்மையா ஜெயிக்க முடியும் போது அந்த ஆத்மா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். தேசம் பாய் கொண்டிருக்கிறது அருவருப்பான பாவங்களில் இருந்து, அக்கிரமங்களில் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது தேசம் விடுதலையாகும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்யும் போது தேசத்துக்கு என்ன பண்ணுமா? சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஏன் நம்ம தேசத்துக்கு இன்னும் சேமம் வரல? ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பிரச்சனையும் போற நடக்கிறது, எத்தனையோ காரியங்கள் அழுவப்பான காரியங்கள் நடக்கிறது. ஏன் என்றால் ஜெபத்துல கூர்மையா இல்ல. கர்த்தர் சொல்றது மற்றவர்களை பார்த்து இல்ல, மற்ற ஜனங்களை பார்த்து அவனை கூர்மையா சொல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தான் சொல்லுகிறார், நம்ம தான் சொல்லுகிறார், நான் உங்களை ஜெபத்திலே கூர்மையாக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன் கூர்மையாக்க விரும்புகிறேன் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதான ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக, அழிந்து போகிற ஆத்ம விடுதலை செய்யும்படியாக,
தேசத்தை விடுதலை செய்யும்படியாக நான் உன்னை ஜெபத்திலே கூர்மையாக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஜெபத்திலே கூர்மையாக்க விரும்புகிறேன். இந்த ஜெபம் கூர்மையாக்க தடைகிற காரியம் முதலாவது சொன்னேன், அது செல்போன். எல்லாவற்றுக்கும் தடை ஒண்ணுதான். இந்த ஒன்றை தூக்கி போட்டோம்னா ஜெபத்துல கூர்மையாக்க விடலாம். ரெண்டாவது நம்முடைய சிந்தை. நம்ம ஜெபிக்க போற சிந்தையோட போனா சிந்தையோட தான் ஜபிக்கணும். என்னணுமா இன்னைக்கு ஜெபம் பண்ணாலும் சிந்தையோட உட்காருவோம். உட்கார்ந்தவன சிந்தை எங்கேயாவது போயிடும். எங்க போயிடும்? லண்டன், அமெரிக்கா, அங்க சுத்திட்டு இருக்கோம். ஜெபம் முடிச்சவன்னு அடுத்து என்ன பண்ணலாம், என்ன சாப்பாடு செய்யலாம், அப்படியே சிந்தா பல சிந்தைகள் போய் கொண்டிருக்கிறது. இந்த சிந்தையை மாறும் போதுதான் நம்மளுடைய ஜெபம் வாழ்க்கை ஜெபத்துல கூர்மையாக்க முடியும். முதலாவது செல்போனை தூக்கி போட்டுறணும். ரெண்டாவது செல்போனை தூக்கி போடுறதுக்கு சிந்தையை தூக்கி போட்டுறணும். இந்த ரெண்டுமே தூக்கி போட்டா மட்டும்தான் ஜெபத்துல கூர்மையாக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல எத்தனை காரியம் சொன்ன? முதல்ல 6 காரியம் சொன்னேன். 6 காரியத்துல 1வது காரியம் ஜெபத்திலே கூர்மையாக்க கர்த்தர் விரும்புகிறார். மீதி எத்தனை காரியம் இருக்கிறது? 5 காரியம். வருகிற நாட்களிலே இந்த 5 காரியத்தையும் பார்க்க போகிறோம். இந்த 5 காரியத்தின் முடிவிலே கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன்னு சொன்னாரு. அந்த எந்திரம் என்ன என்று கடைசி நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தையினோட தலைப்பு கூர்மையான எந்திரமாக்குகிறேன். இந்த கூர்மையை பத்தி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 6 காரியத்துல ஒரு கூர்மையான காரியத்தை பார்த்து கொண்டோம். மீது 5 காரியம் கூர்மையாக்க வேண்டியதா இருக்கிறது. முதலாவது ஃபர்ஸ்ட் இந்த ஜெபம். இந்த ஜெபத்துல கூர்மையாயிட்டா மற்ற 5 காரியம் ஈஸியாக வந்துவிடும். ஆனாலும் முதலாவது கர்த்தர் ஜெபத்துல கூர்மையாக்க விரும்பினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எடுத்தோடனே என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் எடுத்தார். அதுக்கப்புறம் எடுத்தோன்னு போய் என்ன பிசாசு தோத்தினாரா? என்ன பண்ணாரு? ஜெபத்துலதான் அவர் என்ன பண்ணாரு? ஷார்ப்பாக்குனாரு. 40 நாள் இரவும் பகலும் எவ்வளவு ஷார்ப்புமோ அவ்வளவு ஷார்ப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? சாட்சி கொண்டு போயே கொண்டிருந்தார். அவர் பாருங்க, அநேக நேரம் பார்த்து கொண்டு அவர் இரவோடு இருந்துச்சார். எப்ப அதிகாலை ஜெபம் பண்ணார். தனியா என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். அவர் எப்பப்பெல்லாம் நேரம் கிடையாது அப்பப்ப என்ன பண்ணாரு? ஷார்ப் பண்ணிட்டே இருந்தார். நம்ம என்ன பண்றோம்னா எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ண ஷார்ப் இருக்கிற ஷார்ப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி ஒண்ணுமில்லாம போச்சு. ஒண்ணுமில்லாம போச்சு. அருகாமனை காய்கறி இருக்கிற அருகாமனை அது முன்னையா போச்சுன்னா தக்காளி வெட்டாது, முறக்கையும் அறியாது. என்ன பண்ணுவோம்? பாக்கடைக்கு பாட்டு என்ன பண்ணுவோம்? ஒன்னு என்ன பண்ணுவோம்? அது நல்லா அதிகம் நல்லா கெட்டியா இருந்ததுன்னா சாணம் பிடிக்கிற வந்தா என்ன பண்ணுவான்? ஷார்ப்பை பண்ணி சாணம் பிடிச்சிருவோம். இல்லையா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிதான் கத்தி மோனையா இருந்தா தக்காளியோட அறுக்காது, போட்டு இப்படின்னு அறுக்காது. அப்ப என்ன பண்ணுவான்? உடனே கத்திய ஷார்ப் பண்ணி அறுத்து பாருங்க, சட்டுன்னு இருக்கும். நம்மளோட ஜெபம் அப்படிதான் மழுங்கி போயிருக்கு. நம்ம என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் கத்தி ஜெபம் பண்ணாலும் அது அறுக்காது, அது வேலை செய்யாது. இதே நம்முடைய ஜெபம் கூர்மையா இருந்ததுன்னா 2 சொல்லி ஜெபம் பண்ணாலும் அந்த 2 சொல்லி கர்த்தர் பதில் கொடுப்பா. ஏன்? நம்முடைய ஜெபம் கூர்மையா இருக்குது. ஜெபம் கூர்மையா இருக்குது. இளையவனத்துல வந்தாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணாங்க? மழுங்கி பாட்டாங்க. ஆனா எலியா பாருங்க, 2 சொல், தேவனே கேட்டருளும். எப்படி ஆச்சு ஜெபம்? அப்படி இறங்கி பச்சிச்சு போட்டுது. அப்ப 2 வார்த்தை ஜெபம் பாத்தீங்களா? அப்ப அவட ஜெபம் எப்படி இருக்கும்? வார்த்தை கூர்மையா இருக்குது. என்னை கேட்டருளும், அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை எங்களையாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஜெபத்தை கூர்மையா இருங்க. வாழ்க்கையில பல காரியம் நன்மை நடக்காத காரணம் ஜெபித்து சோர்ந்து போய்க்கிற காரணம் என்னன்னா இதுதான். கூர்மையா ஜெபிக்கும் போது அதுக்கு பலன் வரும். கூர்மை இல்லாம ஏதோ முன்னையாக மழுங்கி போய் ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் வராதே. என்னங்க நாங்க ஜெபிச்சிருக்கிறோம், திடீர்னு இப்படி சொல்றீங்களே, பதில் வராதுன்னு. உண்மைதான். கூரை பிச்சுட்டு மேல போகணும் ஜெபம். வீட்டுல என்ன இருக்குது? இல்ல குடும்ப ஜெபம் இருக்குது. இல்ல குடும்ப ஜெபம் இல்லாதது. ஆமா, அதெல்லாம் கரெக்டா சொல்லுவோம். மூளைக்கு அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் போய்கிறது. அப்படி எப்படி ஜெபம் பண்ண முடியும்?
ஜெபத்திலே நீங்கள் என்ன பண்ணணும்? கூர்மையாக இருக்க வேண்டும். அப்படி கூர்மையா இருக்கப்படும் தான் உங்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்களை அந்த கூர்மையை கொண்டு நீங்கள் வெட்ட முடியும். மலைகள் என்ன பண்ணணும்? மிதிக்கணும். குன்றுகள் எல்லாம் என்ன பண்ணணும்? நொறுக்கி போடணும்னா சும்மா முனை வசியத்துல ஒண்ணும் வெட்ட முடியாது. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா கிரியில் அழிக்க முடியாதுன்னா நீங்களை கூர்மையான எந்திரம் மட்டும்தான் அவர்களை வெட்ட முடியும். இந்த கூர்மையான ஆயுதம் எந்திரம் என்னவென்று வருகிற நாட்களை பார்க்கலாம். எல்லாம் இறந்து நிற்கணும்.